இவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்குது, இவ்வளவு பொது இருக்குது, இவ்வளவு இலக்கிய அமைப்புகள் இருக்குது அல்லவா, என்ன கொண்டே சேர்த்திருக்கீங்க? இந்த கேள்வியோட நான் அதை முடிச்சுக்கிறேன். அதனால வந்துக்கிட்டு அத்தனை பேருமே நாம நம்மை திறனாய்வு செய்ய கொள்ள வேண்டும், சுயவிமர்சனம் செய்ய கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விட்டுட்டு அரசியல் கட்சிகள் முதற்கொண்டு கையை நீட்டுறது இருக்கு இல்லைங்களா, அவர் இதில் என்ன ஒரு நம்ம கொஞ்சம் திருப்திப்படுற விஷயம் இருக்குன்னு சொன்ன 24 மணி நேரத்துக்குள்ள காவல்துறை சிறப்பாக பயன்பட்டதை நம்ம பாராட்டியாக வேண்டி இருக்குதுன்னு சொல்லி போட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். ஆனால் இது இப்படியே நம்ம விட போறதில்ல, கட்டாயமாக கீழே இறங்கி சமூகத்துக்குள்ள வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆண் பெண் பார்வையை நம்ம மாற்றணும். ஆமா, ஒரு சார்பு கேள்விங்கய்யா, இந்த சம்பவத்தை வைத்து ஏதோ ஒரு நோக்கத்திற்காக போராட்டங்களை உடனடியாக துவங்குகிறார்களே, அது தேர்தல் நம்ம வர்றாங்க, தேர்தல் வரப்போகுது இல்லைங்களா. நான் என்ன கேட்கிறேன்னா, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் பொறுப்பே இல்லாம இருக்குது பாத்தீங்களா. ஒரு மோசமான போக்குங்க இது. அரசியல் உனக்கு அதிகாரத்துக்கு வராதுன்னு என்ன வேணாலும் பண்ணுவியா? நீங்கள் கேட்காவிட்டாலும் கூட நானே கேள்வியை எழுப்பிட்டு சொல்றேன். பீகார் இல்லைங்களா, பீகார்ல இந்த நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் என்ன பேசினாரு அப்படிங்கிறது பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதையும் நம்ம இந்த கேள்வியோட சேர்த்திக்கலாம். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் போராட்டத்தை உடனே அறிவிச்சிட்டீங்க, இப்ப பிடிச்சிட்டாங்க, உடனே அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, உங்க ஊர் பக்கம் தாங்க மதுக்கரைப்புல வளர்ந்தது சந்தேகமா இருக்கு. ஐயோ, அதாவது இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இன்னொரு விஷயம் குறுக்கில் வருது. நிர்வாகம் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் இல்லையா, பாதுகாப்பு கொடுப்பாங்கயா. விபத்து என்பது ஏற்கனவே நான் சொல்றேன், பாதுகாப்பையும் மீறி நடப்பதுதான் விபத்து. அது மாதிரிதான் இதுவும். காவல்துறை என்பது முடிஞ்ச வரைக்கும் கொடுப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு, there is a limit. அவங்க சில சமயம் அறிவுறுத்தவும் செய்யறாங்க, இங்க நிக்காதீங்க, இந்நேரத்துக்கு மேல உனக்கு இங்க என்ன வேலைன்னு எல்லாம் கேட்கறாங்க. நானே அதை பல சமயம் நான் செய்தி எடுக்க போகும்போது கவனிச்சிருக்கிறேன். கட்டாயமாக. அதாவது இப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காவல்துறை என்பது ஒரு மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு இயந்திரமா நினைச்சு பார்க்காதீங்க. அதுவும் ரத்தமும் சதையும் நிறைந்த மனிதர்களால் நடத்தப்படக்கூடிய ஒன்று. அவங்களுக்கு 1008 சிக்கலோட தான் இதை அணுகுவாங்க. ரொம்ப பொறுமையா இதுன்றாங்க. இரவு நேரத்துல நீங்க அங்க போய் அதை சுத்துறது, அதை பேசுன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ரொம்ப விரிவா உள்ள போச்சுன்னா ரொம்ப சங்கடமான இது. இப்ப என்ன இருக்குன்னு சொன்னா, அது ஏன் சுட்டு பிடிச்சாங்க, சந்தேகத்துக்கு